தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 3/5/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி மழை என்பது பெய்திருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது மதியம் முதல் பதிவானது. அதே போல் சேலம் மாவட்டம், மேட்டூர், சேலம் மாவட்டம் கிழக்கு பகுதியில் கனமழைங்க. நாமக்கல்லில் கூட கனமழைங்க. நாமக்கலுக்கு வடகிழக்கு பகுதியில் கனமழை உருவானது. அதே போல் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் நேற்று நாம் கரெக்டாக சொன்ன மாதிரி மழை வந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பெய்திருக்கிறது. இதுவரைக்கும் மழை வந்து ஏமாற்றப்பட்ட இடங்களுக்கு நேற்று அறிவித்தபடியே மழை பெய்துவிட்டது. அதே போல் இந்த ராஜபாளையம் தெற்கு பகுதி, அதாவது ராஜபாளையம் முழுவதும் மழை இல்லை, ராஜபாளையத்தில் சில இடங்களில் மட்டும் மழை பதிவானது. அதே போல் மதுரைக்கு தெற்கே மழை. நேற்று வந்து மானாமதுரை, பரமக்குடியில் அதிகமான அந்த மழையோட தீவிரத்தை பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மலை மேகமாக உருவானது. அதாவது அந்த கடல் காற்று என்ன பண்ணுது, நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி தாங்க. அதாவது நம்ம தமிழகத்தில் மதியம் மழை உருவாச்சு அப்படின்னா, சீக்கிரமாக மழை ஒரு 12 மணி, 1 மணி, 2 மணி போல் உருவானது அப்படின்னா அது கண்டிப்பாக அது பயங்கரமான ஒரு மலை மேகமாக தான் இருக்கும். அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் அந்த வெப்பத்தை பயன்படுத்தி அந்த வந்து அதிக அளவில் மேக உற்பத்தி நடக்கிறது. அதாவது மதியம் எந்த அளவிற்கு வெப்பநிலை உயர்கிறதோ, இப்போ ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு மழை வந்து உருவான அப்புறம் பாருங்கள், அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மழை மேகமாக மாறி அதிக அளவில் இந்த சூறைக்காற்று கண்டிப்பாக இருக்கும். அதாவது மதியம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை உருவானால் கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில், நாட்களில் அதிகமான ஒரு மழைப்பொழிவு இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க. அந்த மலை மேகம் அப்படியே திடீரென்று ஒரு நொடியில் அது வந்து மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறிவிடும். அதாவது இப்போ சிவகங்கை, மானாமதுரையில் அப்படியே மிதமான மழையாக அப்படியே பெய்ய தொடங்கும். பிறகு ஒரு மணிக்கு மழை தொடங்குது அப்படின்னா ஒரு 2 மணிக்குள்ளே அது வந்து ஒரு மிகப்பெரிய மலை மேகமாக மாறி மானாமதுரை, சிவகங்கை முழுவதும் பரவலாக மாறிவிடும். நேற்று அதான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இடி மின்னலும் அதிகமாக பதிவானது. இடி மின்னல், சூறைக்காற்றுலாம் அதிகமான ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு மானாமதுரை, சிவகங்கையில், பரமக்குடியில். இன்றைக்கும் அதே போல் நடக்கலாம். வரும் நாட்களில் கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்யும் போது சூறைக்காற்று, அதிகமான இடி மின்னல் கண்டிப்பாக ஏற்பட போகிறது. தயவு செய்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கணும். அதாவது இனிமேல் தினசரி மழை தான். இன்றைக்கி மழை பெய்ய போது நான் சொல்கிறேன், தினசரி இனிமேல் மழை இருக்குது. அந்த வடமேற்கு வெப்பக்காற்று வரப்போகுதுங்க. இந்த வடமேற்கு வெப்பக்காற்று என்ன பண்ண போகுதுன்னா, சேலத்தில் ஏற்கனவே ஒரு மழை பெய்து முடிஞ்சிருக்கும். அப்போ வடமேற்கு வெப்பக்காற்று வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா, மீண்டும் ஒரு சுற்றுக்கு மழை தயாராகும். அதாவது அடுத்தடுத்த சுற்றுகள் ஒரே நாளில் 2-3 சுற்றுகள் கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக அதிக அளவில் மழை மேகம் உருவாகி அடுத்தடுத்த ஒரே நாளில் சேலத்தில் 2-3 சுற்றுகள் கூட மழை கொடுக்கலாம். சரிங்களா? எல்லா இடங்களுக்கும் மழை சிறப்பாக இருக்குது. எல்லா மாவட்டங்களும் முழுவதும் மழை சிறப்பாக இருக்குது. நேற்று அறிவித்தபடியே திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு பகுதி கனமழை பதிவானது. இன்றைக்கும் அதே போல் மழை இருக்கிறது. வரும் நாட்களில் சிறப்பாக மழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை கண்டிப்பாக பெய்யுங்க. எல்லா மாவட்டங்கள் முழுவதும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டம், கேரளா, கர்நாடகா, எல்லா தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் தமிழகம் முழுவதும் மழை கிட்டத்தட்ட உறுதி. நம்ம ஒன்று தான் மழை வரும்பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா அதிகமான சூறைக்காற்று, அதிகமான ஆலங்கட்டி மழையும், மதிய மழை உருவாகும் பொழுது ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். நேற்று ஈரோடு மாவட்டம் பல்வேறு இடங்கள் ஆலங்கட்டி மழையும் பதிவாயிருக்கிறது. அதே போல் தருமபுரி மாவட்டங்கள் கூட மழை பெய்யும் போது ஆலங்கட்டி மழையை பதிவாயிருக்கு சில இடங்களில். இன்றைக்கும் அதே போல் மழை வந்து பதிவாகலாம். வரும் நாட்களில் அதிகமான தினசரி மழை இருக்கிறது. இந்த சுற்று மழை பொழிவு எது வரைக்கும் தொடரணும்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் தொடருங்க. அதுக்கு மேலே கூட தொடரலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஆய்வு முடிவின்படி மே மாதம் 18, 19 தேதி வரைக்கும் மிக கனமழை உறுதி. தினமும் மழை எதிர்பார்க்கலாம். ஒரு நாள் மிக நீண்ட பரவலாக பெய்யும், அடுத்த நாள் ஆங்காங்கே பெய்யும், அடுத்த நாள் பரவலாக பெய்யும். இப்படி மாறி 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 மழை என்பது பெய்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் மழைக்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடங்களுக்கும் மழை கொடுத்துவிடும். நிச்சயமாக அதிகமான மழை இருக்குது. மழை தொடங்குவதற்கு முன்னாடி எல்லாரும் கவனமாக இருங்க. வெப்பநிலை அதிகமாக பதிவாகலாம். வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு கடுமையான ஒரு வெயிலாக இருக்க போது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் இதமாக ஒரு வெப்பமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, கேரளா அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி ஏற்பட்டுவிட்டது. ஸோ இதனால் நேற்று வந்து நம்ம தமிழகத்தில் உருவான அனைத்து மழையும் கேரளா பக்கம் போய் அது அப்படியே அரபிக்கடல் பக்கம் போயிடுச்சு. இதனால் அங்கேருந்து அப்படியே மேகமூட்டம் அப்படியே நம்ம தமிழகத்தில் அந்த கேரளா
இப்போ வரைக்கும் தெற்கு ஆந்திராவில் அப்போ மேகம் சூழ்ந்து காணப்படுகிறது. இருந்தாலும் அந்த மேகமூட்டம் இருந்தாலும் அது வந்து ஒரு அதிகமான ஒரு வெயிலாக தான் இருக்கும். ஏன்னா காற்று வந்து ஒரு நிசத்தமாக இருக்கும். இதனால் அதிகமான ஒரு வெப்பமாக இருக்கும். மதியம் கவனமாக இருங்க. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்கள் முழுவதும் மதிய நேரம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்ய போது நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தினசரி மழை எதிர்பார்க்கலாம். முழுமைக்கும் கேளுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலையை பதிவாக போதுங்க. எல்லா மாவட்ட மக்களும் இன்று மதியம் தயவு செய்து கவனமாக இருங்க. குறிப்பாக வட மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பநிலை மதிய நேரம் பதிவாகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் திருவண்ணாமலை மாவட்டம், அதே போல் வேலூர், சித்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம், ஆரணி, போலூர், வந்தவாசி, திண்டிவனம், விழுப்புரம், விருதாச்சலம், மதுராந்தகம், செங்கல்பட்டு, தாம்பரம், சென்னை, அரக்கோணம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், பொன்னேரி, பழவேற்காடு, அதாவது வட மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை காணப்படும். வட உள் மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. வட மாவட்டம் முழுவதும் வட மாவட்டம் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருங்க. அடுத்து குடியாத்தம், மாம்பூர், ஜோலார்பேட்டை, குப்பம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். வாய்ப்பு இருக்குது. சேலம், அதே போல் சின்ன சேலம், ஆத்தூர், நாமக்கல், துறையூர், முத்தூர், ஈரோடு மாவட்டம், அதே போல் அந்தியூர், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மதியம் முதல் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர் மாவட்ட மக்களும் மேற்கு உள் மாவட்ட மக்களும் இன்று மதியம் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. அதே போல் தாராபுரம், பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல், மணப்பாறையில் அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். மதுரை, மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் வடக்கு பகுதி, அதே போல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் அதிகமான வெப்பநிலை பதிவாகும். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் கிட்டத்தட்ட 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை பதிவாகலாம். வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை, நெய்வேலி ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்று மதியம் 12 மணி முதல் மிக அதிகமான வெப்பநிலை பதிவாகலாம். வெப்பநிலை அதிகமான வெயில் அடிக்கும் போது காற்று வந்து அடிக்காது. அதாவது காற்றடிச்சா வெயில் வந்து தெரியாது. இப்போ காற்று அடிக்காதனால அதிகமான வெப்பநிலை பதிவாகும். 40 டிகிரிக்கு மேலே வெப்பநிலை இன்றைக்கி வந்து பதிவாகலாம். எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது, எந்தெந்த இடங்களில் மிக கனமழை பெய்ய போகிறது, வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று சற்று இன்றைக்கி வந்து கொஞ்சம் வராதுங்க. ஏன்னா வடமேற்கு வெப்பக்காற்று எப்போதுமே வடமேற்கு வெப்பக்காற்று அப்படிங்கிறது இந்த கர்நாடகா, தெற்கு ஆந்திரா வழியாக நம்ம தமிழகம் வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று அப்படியே மேற்கு காற்றாக அப்படியே ஹைதராபாத்து, அதே போல் இந்த வரங்கல், ராமகுண்டம், வட இந்தியா உள்பகுதி நோக்கி திசை மாறுகிறது. இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகம் நோக்கி வர்றது கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தாலும் இதமாக வரலாம். நாளைக்கு வந்து முழுவதுமாக வடமேற்கு வெப்பக்காற்று வந்து விடுங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓரளவு வரும். நாளைக்கு தான் வடமேற்கு வெப்பக்காற்று அதிக அளவில் வரும். வடமேற்கு வெப்பக்காற்று அதிக அளவில் வரும்பொழுது நாளைக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது. ஆனால் இன்றைக்கு மழை பெய்யுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மழை பெய்யக்கூடிய மாவட்டம் பார்த்தீங்கன்னா வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக சித்தூர், வேலூர், குடியாத்தம், திருப்பத்தூர் மாவட்டம், அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம், ஆரணி, காஞ்சிபுரம், அரக்கோணம், சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மழைக்கான வாய்ப்பு குறைவு தான். நாளை முதல் எதிர்பாருங்க. நாளை மறுநாள் முதல் கண்டிப்பாக சென்னை, தாம்பரம், சென்னை புறநகர் பகுதி, சென்னை மாநகரம் எல்லாமே அதிகமான மழை இருக்குது. 17ஆம் தேதிக்குள்ளே சென்னை மாநகரம் மற்றும் சென்னையை மையமாக வைத்து 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சென்னைக்கெல்லாம் 5 சென்டிமீட்டர் மேலே மழை பதிவாகும். ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கி வந்து ஒரு மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்குது. சரிங்களா, வந்தால் வரலாம், வராமல் கூட போகலாம். ஆனால் மழை கண்டிப்பாக வரக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டம், அதாவது காஞ்சிபுரம், அரக்கோணத்துக்கு மேற்கே, அதே போல் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
ஆம்பூர், குடியாத்தம், வேலூர், வட மாவட்டம் இந்த மையப்பகுதி சித்தூர், ராணிப்பேட்டை, அரக்கோணம், ஆம்பூர், ஜோலார்பேட்டை, அரூர், திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா மழைக்கான சாதகம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மழை வரலாம், அதிக வாய்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்யலாங்க. சில இடங்கள் ஆலங்கட்டி மழையும் பதிவாகலாம். ஏன்னா மழையை சீக்கிரமாக கூட தொடங்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மழை எதிர்பாருங்க. பல்வேறு இடங்களில் ஒசூருக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. ஒசூர், இந்த தேன்கனிக்கோட்டை, அதே போல் இந்த வாடாப்பட்டி, குப்பம், கிருஷ்ணகிரிக்கு வடக்கு பதிலாக அதிகமான மழை இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் பல்வேறு இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டம் முழுவதும் மழைக்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. அதே போல் சேலம் மாவட்டம் இந்த ராசிபுரம், ஆத்தூர், சின்ன சேலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை மதியமாக உருவாகி மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. மேட்டூர், அதே போல் இந்த ஈரோடு மாவட்டம் இந்த கர்நாடகா எல்லையோரத்தில் மழை எதிர்பாருங்க. இன்றைக்கு சத்தியமங்கலம், நம்பியூர், அந்தியூர், எடப்பாடி, மேட்டூர், ஈரோடு, சேலம் மாவட்டம் மேற்கு பகுதி முழுவதும் அதிகமான மழை பொழிவு இருக்குது. பலத்த சூறைக்காற்றுடன் மழை பெய்யலாம், பரவலாக கூட மழை பெய்யலாங்க வாய்ப்பு இருக்குது. நேற்று அப்படியே ஈரோடில் மழை உருவானது நம்ம அறிவித்தபடியே கோயம்புத்தூர் இன்றைக்கும் அதே நடக்கலாம். இன்றைக்கி என்ன ஆகுனா மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று கவனிக்க. பாலக்காடு கணவாய் பகுதி கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையில் அந்த காற்று பகுதி, அங்கே ஒரு காற்று பகுதி இருக்கும், பாலக்காடு கணவாய் பகுதி. அதிலிருந்து வரக்கூடிய காற்று தான் திருப்பூருக்கும் ஈரோடுக்கும் மழை கொடுக்குது. ஏன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த மேற்கு திசை காற்று அந்த மலை மேகத்தை தீவிரமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. ஏன்னா அந்த காற்றில் ஈரப்பதம் இருக்குது அதிகமாக. இதனால் கோயம்புத்தூர், பாலக்காடு கணவாய் பகுதி நுழையக்கூடிய காற்று மேற்கு திசை காற்றால் திருப்பூர், ஈரோடு மாவட்டம் அதிக அளவு இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம். திருப்பூருக்கும் இன்றைக்கி மழை வரலாம். இரண்டாவது நாளாக திருப்பூர், ஈரோடுக்கு மழை உறுதி. ஈரோடுக்கு வடக்கு, ஈரோடு மாவட்டம் இந்த கர்நாடக எல்லையோரத்தில் கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி. இன்றைக்கும் திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பொள்ளாச்சி கிழக்கெல்லாம் மழைக்கு சாதகம் இருக்குது. பொள்ளாச்சி, பாலக்காடு கணவாய் பகுதி காற்றோட வேகம் இப்போ அதிகமாக இருக்குது. இதனால் மழைக்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது. ஆனால் கோயம்புத்தூருக்கு வடக்கே கண்டிப்பாக கனமழை கண்டிப்பாக முன்னேற்றம் அடைந்து கொடுக்கும். தாராபுரம், அரவங்குறிச்சி, கரூர் மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் பழனி, கொடைக்கானல், திண்டுக்கல், மணப்பாறை, நத்தம், வாடிப்பட்டி, மதுரை மாவட்டம் சில இடங்களில் மட்டும் மழை இருக்குது. சரிங்களா? இன்றைக்கும் சிவகங்கை, மேலூர், மானாமதுரை மையமாக வைத்து மழை பெய்யலாம் வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்குடியில் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். நேற்று போல் இன்று மழை பெய்யலாம். அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மிகப்பெரிய தீவிரமான ஒரு மழை மேகமாக மாறி மழை கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கேரளாவுக்கு மிக அருகே ஒரு மெலிந்த சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது. இதனால் இந்த கேரளா அருகே அந்த மெலிந்த சுழற்சி நிலை கொண்டிருப்பதனால தென் மாவட்டங்களில் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் மழை பெய்யலாம். வாய்ப்பு 2 வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் ஒரு வாய்ப்பு, சற்று பரவலாக 2வது வாய்ப்பும் இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் எதற்கும் கவனமாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? மழை திடீரென்று உருவாகும். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திடீரென்று மழை உருவாகலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேனி மாவட்டம், அதே போல் மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல்ல நேற்று திண்டுக்கல்லை மையமாக வைத்து மழை பெய்யுது. இன்றைக்கி திண்டுக்கல், மணப்பாறையில் கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி, கயத்தாறு, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் சில இடங்கள், பெரும்பாலும் தென் கடலோரமும் மழை வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்யலாம், அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. இதை விட திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் மதியம் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. திருச்சிராப்பள்ளி மாநகரம், அதே போல் தஞ்சாவூர் மாநகரம், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், புதுக்கோட்டை மாவட்டம் சில இடங்களில் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். கும்பகோணம் நேற்று நாகப்பட்டினம் சூறைக்காற்றுடன் மழை பெய்திருக்கிறது. இன்றைக்கும் நாகப்பட்டினம், சீர்காழியில், வேதாரண்யத்துக்கு வடக்கே தான் மழை உருவாகும். அந்த கடல் காற்று மதியம் இதமாக நுழையும் போது நாகப்பட்டினத்தில் மழை பெய்திருக்கு. இன்றைக்கும் அதே போல் நடக்கலாம். மன்னார்குடி, பட்டுக்கோட்டைக்கு வடக்கு, கும்பகோணம், அதே போல் அந்த சீர்காழி, மயிலாடுதுறையில் கனமழை எதிர்பாருங்க. மழை வரலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கும்பகோணம் மற்றும் டெல்டா மாவட்ட உள்பகுதிகளுக்கு அதிகமான ஒரு மழைக்கான சாதகம் இருக்குது. நாளைக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களில் சிறப்பான மழை பரவலாக இருக்குது. அதே போல் சின்ன சேலம், உளுந்தூர்பேட்டை கனமழை எதிர்பார்க்கலாம். திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, வந்தவாசி, செங்கல்பட்டு, திண்டிவனம், புதுச்சேரி, கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும். நாளை அல்லது நாளை மறுநாள் அது பரவலாக மாறிவிடும். கடலோர மாவட்டங்களில் தான் பரவலாக மழை இருக்குது. இன்றைக்கி மேற்கு உள் மாவட்டம், கர்நாடக எல்லையோரத்தில் அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக கர்நாடகா எல்லையோர் மாவட்ட மக்கள் இன்று கவனமாக இருங்க. சூறைக்காற்று அதிகமாக இருக்கலாம், மழை பெய்யும் போது கவனம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழை எதிர்பார்க்கலாம்.
அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. தருமபுரி கிருஷ்ணகிரிக்கெல்லாம் மழை வருங்க, அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே போல் அந்தியூர் ஈரோடு மாவட்டம் மழை வரலாம் வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கரூருக்கெல்லாமே இன்றைக்கு வந்து மழை வாய்ப்பு இருக்குங்க. மேற்கு திசை காற்றால் மழை மேகம் உருவாகி மழை கொடுக்கலாம். அதே போல் அந்த கடல் காற்று மாலை இரவில் கொஞ்சம் நுழைந்து கரூருக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம். இன்றைக்கி அந்த வாய்ப்பு இருக்குது. நாமக்கல் கரூருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கரூர் மாவட்டம் நாளைக்கு அப்படின்னா நாளை மறுநாள் கண்டிப்பாக மிக கனமழை பெய்வது உறுதி. கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் சேலத்தை மையமாக வைத்து மற்றும் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கரூருக்கெல்லாம் அதிகமான ஒரு மழை இருக்குது. கரூர் மாவட்ட மக்கள் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கே மழை வாய்ப்பு இருக்குது, நாளைக்கு அதிகமான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. வடமேற்கு வெப்பக்காற்று நாளை முதல் அதிக அளவில் நுழைந்து மழை பெய்ய போது எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும். சரிங்களா, யாரும் கவலைப்படாதீங்க. இனிமேல் நம்ம தமிழகத்திற்கு தினசரி மழை தான். இந்த சுற்று மழை வந்து இப்போது இன்றைக்கே முடிய போது கிடையாதுங்க. புரிந்து கொள்ளுங்கள். மே மாதம் 18, 20ஆம் தேதி வரைக்கும் கூட மழை தொடரும். இந்த சுற்று மழை வந்து தினசரி இருக்கிறது. கேரளா, கர்நாடகா, தெற்கு ஆந்திரா, தமிழகம் மற்றும் வட தமிழகம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் தினமும் மழை இருக்கின்றன. இன்றைக்கி வந்து வடமேற்கு வெப்பக்காற்று கொஞ்சம் தடை. இதனால் இன்றைக்கி வந்து சில இடங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழை வந்து கண்டிப்பாக பெய்யும். ஆனால் சில இடங்கள் மற்றும் சற்று பரவலாக கூட பெய்யலாம். ஆனால் பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை அப்படிங்கிறது வடமேற்கு வெப்பக்காற்று நாளை வந்தவுடன் இதை விட இன்னையை விட நாளைக்கு வந்து அதிகமான ஒரு மழை பொழிவு காத்திருக்கு. சரிங்களா, அடுத்தடுத்து அறிக்கைகள் தவறாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எல்லா இடங்களுக்கும் மழை இருக்கிறது. உங்கள் மாவட்டங்கள் மூலம் இது வரைக்கும் மழை பெய்யலாம், கவலைப்படாதீங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களுக்கும் ஆலங்கட்டி மழை பெய்யும். மதிய மழை உருவான கண்டிப்பாக ஆலங்கட்டி மழையாக பெய்யும். பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் அதீத கனமழை 20 சென்டிமீட்டர் வரை கூட மழை பதிவாகலாம். சரிங்களா, நன்றிங்க. அடுத்தடுத்து அறிக்கையில் பாருங்கள். நன்றி.